மின்மி ட்ரஸ்டின் அன்னதர்மசாலை 1200 பாட்டித்தாத்தங்களுக்கு தினமும் அன்னதானம் அவங்க வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறோம் ஜவ்வாதுமலையில். இன்னைக்கு தீபாவளி திருநாள். தீபாவளியோடனுபந்திச்சு முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள் பதிவு போல் இன்றைக்கும் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த விசேஷ நாளில் மக்களுக்கு எல்லாருக்கும் வெஜிடபிள் பிரியாணி, ஸ்வீட்டு, அதே மாதிரி கத்திரிக்காய் தொக்கு, அந்த மாதிரி நிறைய ஐட்டங்களோட சாப்பாடு கொடுத்தாங்க. மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிட்டாங்க. வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் எங்கள் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த தீபாவளி நாளோடு அனுபந்திச்சு இவ்வளோ ஆனந்தமாக சாப்பிட்டு, அதே மாதிரி மக்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு புத்தாடைகள் கொடுத்தாங்க, குழந்தைங்களுக்கு புது துணி கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் தினம் ரொம்ப கோலாகலமாக, ரொம்ப சந்தோஷமாக, ஆனந்தமாக இருந்தாங்க. அந்த ஆனந்தத்துக்கு காரணமே முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்கள் தான். இன்றைக்கி மக்களை எல்லாவரையும் நம்ம இடத்து ஆசிரமத்துக்கு வர வச்சு எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியாக இங்கே ஒரே இடத்துல சாப்பிட்டு, அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தணும். குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியோடு இந்த தீபாவளி கோலாகலமாக ரொம்ப ஆனந்தமாக நடந்தது. அந்த ஆனந்தத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமான முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சிவலோக திருமடத்துக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஊரோட முக்கியஸ்தர், ஒன்றிய தலைவர், நம்ம ஊர் தலைவர், அதே மாதிரி ஃபயர் ஆஃபீஸிலிருந்து, போலீஸிலிருந்து, ஃபாரஸ்டிலிருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் கண்டாங்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு. வந்தவங்க எல்லா பெரியவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிடிஓ ஆஃபீஸிலேருந்து வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து இந்த மக்களுக்கு புது துணி கொடுத்தாங்க. எல்லாருடைய கையால் புது துணி கொடுத்தாங்க. அவங்க கையால் அன்னதானம் கொடுத்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் புது துணி கொடுத்த அந்த ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்களோட ஆனந்தத்துக்கு காரணமான சிவலோக திருமடத்துக்கும் முருகனின் கருவியாய் கணேஷ் ஐயா அவர்களுக்கும் திருப்பியும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.